கடக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கடக ராசி என்பர்கள் பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். எப்பதான் எங்களுக்கு நிம்மதி வரும் அப்படின்ற மாதிரியான அந்த நிம்மதியை தேடி தேடி தன்னுடைய வாழ்க்கையை இழப்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா அந்த நிம்மதி அப்படின்றது இவர்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. இவர்கள் அதை துரத்த அது போய்கிட்டே இருக்கும், பின்னாடியே இவர்களுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு சில சென்டிமெண்டலான சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட மனதை போட்டு அதிகப்படியாக வருத்தி கொள்பவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். உங்களுடைய ராசியிலே குரு வக்ரத்தன்மை அடைகிறதுனால ஏற்கனவே உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மை அடையும் போது நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வராம, ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கும்போது நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது வக்ரத்தன்மையோடு இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான நெருக்கடிகளில் மாட்டிக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அதனால பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். உங்களுடைய இந்த கடகராசி என்பர்களினுடைய அந்த 9ஆம் இடத்துல அந்த சனியும் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து 2ஆம் இடத்துல கேது பகவானும் வக்ரத்தன்மையோடு இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 வருடங்களாக விவாகரத்திற்காக ஒரு காத்திருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். நீங்க அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோடு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனையும் பார்க்கிறார். புதனும் அங்க வக்ரமாக இருக்கிறதுனால நிறைய விரயங்கள் உங்களுக்கு சேமிப்புகளாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பண வரவுகள், நீங்க அதாவது பணத்தை நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு யாரோ தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கொடுத்து வச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 8 மாசமாக அது வராமலேயே இருக்கும். இப்போ திடீர்னு அந்த பண வரவு உங்களுக்கு ஒரு சேமிப்பை கொடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால திடீர் ஒரு மாற்றங்கள், திடீர் ஒரு பணவரவுகள், நிறைய ஒரு சேஞ்சஸை உங்க லைஃப்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட இழப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் 3ஆம் வீட்டு அதிபதியும் அடுத்து அந்த விரையாதிபதியும் 5ஆம் இடத்துல போய் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு அங்க மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த அக்டோபர் மாசமே அந்த வேலையெல்லாம் விட்டுருவீங்க. இந்த வக்ர கிரகங்கள் வருவது என்னமோ நவம்பர் மாதம் தான். அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால அக்டோபர் மாதமே சில நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எனக்கு வேலை கண்டிப்பா வேற வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு முயற்சிகளும் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம் தான். கண்டிப்பா இந்த நவம்பர் ஒரு 15க்கு மேல நீங்க வேற வேலை வாய்ப்பை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நான் முதலையே சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இழப்புகளுக்கெல்லாம் அதிகப்படியாக துன்பப்படக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த 1 மாத கால அளவிற்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. நல்ல ஒரு சுறுசுறுப்போட எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் யோசிக்காம என்னுடைய வளர்ச்சியை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு அப்படின்னு நினைத்து நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் அந்த வக்ர குரு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு அங்க வேலையில நிரந்தரமற்ற ஒரு தன்மை இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல இருந்து அது நிரந்தரமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலத்திற்கு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையை பார்க்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுடைய வேலைகள் நல்ல ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளிநாட்டுல இருந்த வேலையினுடைய சிக்கல்களும் இந்த காலகட்டம் தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க,
கடகராசி என்பர்கள் அப்படின்னா அந்த தொழிலில் கொஞ்சம் ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சின்ன பாதிப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த விற்பனை அளவு அப்படின்றது இருக்காது. நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க, அந்த டார்கெட்டில் ஒரு 60% தான் அச்சீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன் அப்படி அந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னா 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலையும் அந்த ராகு பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிற சில தேவையான ஆர்டர்ஸை உங்களால் கரெக்டான ஒரு ஷெட்யூலுக்கு நீங்கள் கொடுக்க முடியாத ஒரு டயத்தில் இருப்பீங்க. அதனால இந்த மாதிரியாக ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 40% வருமான அளவு அப்படின்றது இந்த காலகட்டம் அடிபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கமிஷன், கான்ட்ராக்ட், சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செஞ்சாலும் நல்ல தொழிலாக செய்யணும், நல்ல வருமானமாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதில் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை எப்படி ஈடுகட்டுறது அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டுருவீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கான்ட்ராக்ட், கமிஷன், அடுத்து சர்வீஸ் ஓரியன்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்ல அந்த தொழிலினுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடன் 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 இருந்து அந்த கடன்லாம் நிவர்த்தி ஆகி இந்த மாதத்திலிருந்து நீங்கள் தொழிலில் ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு அமைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அது எந்த விதமான ஒரு உற்பத்தியாக இருக்கட்டும், ஒரு துணி சம்பந்தப்பட்ட உற்பத்தி, அடுத்து மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, மிஷினரி சம்பந்தப்பட்டது, அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, எந்த விதமான உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய அந்த உற்பத்தியினுடைய அமைப்பு அப்படின்றது, அந்த உற்பத்தியினுடைய தரம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டினுடைய குவாலிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக ஒரு ஒரு உங்களுடைய ஒரு தன்னம்பிக்கையை மட்டுமே வச்சு இந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் தொழிலெலாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இப்போ அதற்குண்டான அடுத்த கட்ட வளர்ச்சி, அதுக்கு ஒரு சிறிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்று அது ஒரு நியூ பிராண்டாக வெளியில் வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வக்ரத்தன்மை இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி என்பர்கள் யாராவது நகை சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இழப்புகள் ஏற்படுறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதனால மிகப்பெரிய அளவுக்கு நீங்க ஸ்டாக்கை வச்சுக்க கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஜுவல் பிஸ்னஸா இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அடுத்த ப்ராடக்ட்ஸை நீங்க ஸ்டாக்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய ஒரு ஹெவியா லாஸை நீங்க அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்டாக் வச்சுக்காம ஒரு 20% ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய டெவலப்மெண்ட்ன்றது நல்லா இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். வக்ரத்தன்மையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றத, இது உங்களுடைய ஜாதகத்துல, உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருந்ததுன்னா அது எந்த மாதிரியான மாற்றத்தை அமைக்கும் அப்படின்றத நீங்க கேட்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.